பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வேதமே வெளிச்சம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு பார்க்க போகிற பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த வேதம் எந்த மொழிகளில் எழுதப்பட்டது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே அறிந்தது போல பழைய ஏற்பாடு 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள். இந்த பழைய ஏற்பாடு புத்தகமாகிய இந்த 39 புத்தகங்களை எழுதினது எந்த மொழியில அப்படின்னா, எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இதை யூதர்கள் எப்படி அழைப்பார்கள்னா தனாக் என்று அழைப்பார்கள். எபிரேய மொழியில் எழுதப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை தனாக் என்று அழைப்பார்கள். இது எப்போ எழுதி முடிக்கப்பட்டது? நாம் ஏற்கனவே முன்பதிவில் சொல்லியிருந்தோம். மல்கியா தான் கடைசி புத்தகம். இது எப்போ எழுதப்பட்டது? 430 கிமு 430 எழுதப்பட்டது. இதனுடைய தொடக்கம் மோசேயினுடைய காலகட்டம் என்றெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த கடைசி புத்தகமாகிய 430க்கு அப்புறம் இயேசுடைய வருகை வரைக்கும் எந்த தீர்க்கதரிசி மூலமாகவும் தேவன் மனிதர்களோடு பேசவில்லை என்றெல்லாம் முன்பதிவில் பார்த்தோம். இந்த மல்கியா புத்தகத்துக்கு அப்புறம் இருந்த இந்த காலகட்டம், இந்த 400 வருட காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, இந்த எபிரேய மொழியில் எழுதப்பட்ட இந்த தனாக் என்ற புத்தகத்தை அரேமிய மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. கிமு 4ஆம் நூற்றாண்டுல அரேமிய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, மொழியாக்கம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 3ஆம் நூற்றாண்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டுல கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செப்துஜியன்ட் என்று சொல்வார்கள். செப்துஜியன்ட் கிரேக்க மொழியில். அப்ப இந்த செப்துஜியன்ட் என்பது என்ன அப்படின்னா, இந்த எபிரேய மொழியில் இருந்த புத்தகங்களை டிரான்ஸ்லேஷன், அதாவது செப்துஜியன்ட் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது எப்படி என்றால், கோத்திரத்துக்கு 6 பேர். இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருக்கு. அப்போ ஒரு கோத்திரத்துக்கு 6 பேர் என்ற வீதம் 12 கோத்திரத்திலிருந்து 6 பேர் எடுத்து 72 பேர்கள் கொண்ட குழுவின் மூலமாக இந்த மொழியாக்கம் செய்யப்பட்டது. நாம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது போல இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகங்கள் 27. இது எழுதப்பட்டதே கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டது. இது கிமுல 3ஆம் நூற்றாண்டுல எபிரேய மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட கிரேக்க மொழியாக்கம் செய்யப்பட்ட புத்தகம். இது எழுதப்பட்டதே கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டது. அப்போ இந்த 2 பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எதுல இருக்கு? கிரேக்க மொழியில இருக்கு. இதை மையமா வைத்து லத்தீன் மொழியில எப்பன்னா 380களில் லத்தீன் மொழியில மொழியாக்கம் செய்யப்படுகிறது. இதற்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா வால்கேட் என்று சொல்லுவார்கள். லத்தீன் மொழியில மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த பைபிளுடைய பேர் என்னன்னா வால்கேட் என்று சொல்லுவார்கள். அப்போ 1534 பார்ப்பீர்களானால் இந்த லத்தீன் மொழிக்கு அப்புறம் ஜெர்மன் மொழியில மொழியாக்கம் செய்யப்படுகிறது. ஜெர்மன் மொழியில மொழியாக்கம் செய்யப்படுகிறது. ஏன் இந்த விஷயங்கள், அதாவது உலகத்துல எத்தனையோ மொழிகள்ல மொழியாக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த விஷயத்தை மாத்திரம் ஏன் நான் இங்க குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இதன் அடிப்படையில தான் நம் கரங்களில் இருக்கிற வேதாகமும், தமிழ் வேதாகமும் நம் கைகளில் கிடைத்திருக்கிறது. இந்த ஜெர்மன் மொழியில மொழியாக்கம் செய்யப்பட்டது எப்போ? 1534 என்று சொன்னோம். இதை செய்தவர் மார்ட்டின் லூதர். அதாவது சபை வரலாற்றில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்ட்டின் லூதர் மூலமாக இந்த ஜெர்மன் மொழியில மொழியாக்கம் செய்யப்பட்டது. அந்த ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த மிஷினரிகளில் ஒருவர் தான் சீகன் பால்கு. அவர் நம் தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்பன்னா 1706 வருடம். இந்த 1706 வருடத்தில் வந்த சீகன் பால்கு தான் இந்த வேதாகமத்தை தமிழில் முதல் முறையாக அச்சிட்டார். அதாவது இந்தியாவிலேயே ஒரு புத்தகம் அச்சிடப்பட்டது என்றால் பிரிண்டர் மூலமா, அதாவது அச்சகம் மூலமா ஒரு பிரிண்ட் செய்யப்பட்ட புத்தகம் என்று பார்ப்பீர்களானால் அது நம் கரங்களில் இருக்கிற வேதாகம் தான். அதுவும் அல்லாமல் இந்தியாவிலே முதல் முறையாக அச்சிடப்பட்ட புத்தகம் எந்த மொழியில அச்சிடப்பட்டது என்றால் அது தமிழ் மொழியில தான். பார்ப்பீர்களானால் 1715 புதிய ஏற்பாடு புத்தகம் தமிழில் முதல் முறையாக அச்சிடப்பட்டது. பிற்பாடு அவர் பார்க்கணும்னா 1715 புதிய ஏற்பாடு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடு ஆதியாகமம் முதல் ரூத் வரையிலும் அவர் மொழியாக்கம் செய்தார். ஆனா 1719 சீகன் பால் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அவருடைய உடன் ஊழியக்காரராய் இருந்தவர்கள் பெஞ்சமின், அதுக்கப்புறம் ஜான் பிலிப்பு என்பவர்களெல்லாம் இணைந்து 1723 பழைய ஏற்பாடையும் மொழியாக்கம் செய்து இந்த தமிழில் வெளியிட்டார்கள். பாருங்க, இந்த
மோசையில் ஆரம்பிக்கப்பட்ட ஆதியாகமத்திலிருந்து எப்போ காலம் கிமு 1492 அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட இதில் இருந்து இப்போ இந்த கடைசியாக கிடைத்த இந்த தமிழா மொழியாக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த வருஷம் வரையும் கணக்கிட்டு பார்ப்பீர்களால் இந்த பக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு 1500 வருஷம், கிபியில் ஒரு 1700 வருஷம், மொத்தம் எவ்வளோ 3200 வருஷம். நம் கரங்களில் இருக்கிற இந்த வேதாகமம் நம் கைகளில் கிடைப்பதற்கு தேவனால் அன்றைக்கு சீனாய் மலையிலே மோசேயுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்கள், அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம் கைகளில் நம்முடைய தாய்மொழியில் கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட 3200 வருட காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த 3200 வருட காலத்தில் எத்தனையோ இரத்த சாட்சிகள், எத்தனையோ பேர்கள் தன்னுடைய ஆஸ்திகளை இழந்திருக்கிறாங்க. எத்தனை எதிர்ப்புகள், போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த வேதாகமம், தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வேதாகமம் நம் கரங்களில் கிடைத்திருக்கு. அதனால இந்த பின்னணியில் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் அறிந்து நாம் இந்த வேதத்தை உண்மையோடும் வாஞ்சையோடும் வாசிப்போமானால் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னும் வருகிற காலங்களில் வேறொரு பதிவில் மற்ற காரியங்களை குறித்து பார்ப்போம். அதுவரையிலும் ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. God bless you. Thank you.